வாசிக்கலாம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. எங்களுக்கு நீர் கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும். அடுத்து இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய உன்னுடைய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் எல்லாரும் சொல்லுங்க, முழு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். அவைகளை காத்து நடப்பேன். அடுத்த வசனம், கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் இந்த வருஷம் முழுவதும் நான் கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்துக்கு இந்த வருஷம் முழுவதும் நான் கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்க போகிறார் என்பதை காட்டிலும் நீ கர்த்தருக்கு என்ன வாக்கு கொடுக்கிறாய்? அவர் எதிர்பார்க்கிற உன்னிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வாக்கு என்ன? உன்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவே. இந்த வருஷம் முழுவதும் தேவனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில ஆயுசு நாட்களை பெருகப்படும். அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியாயங்களையும் தேவனுடைய கட்டளைகளை மீறி நடக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்திலே பயபக்தியோடு கூட காணப்பட வேண்டும். அவருடைய கட்டளைகளை நாம் மீறக்கூடாது. அவருடைய கற்பனைகளை நாம் மீறக்கூடாது. அவர் நியமித்திருக்கக்கூடிய நியாயங்களையும் நீதிகளையும் கை கொண்டு அவர் என்ன நியாயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அவையெல்லாம் நாம் கை கொண்டு இந்த வருஷம் முழுவதும் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவே, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவே என்று நீ இன்றைக்கு என்ன செய்யும்? வாக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடியே நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டாய், எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய். நீங்களும் நானும் ஏசப்பாவுக்கு சொந்த ஜனம். அல்லேலூயா. அவர் இயேசு நமக்கு சொந்தம், நாம் அவருக்கு சொந்தம். ஏன்னா அதுதான் இந்த உலகத்துல நிரந்தரமான சொந்தம். ஆகவே நாம் அவருக்கு கீழ்ப்படிவேன், நான் அவருக்கு கீழ்ப்படிவேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபை எப்ப கூடி வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் சபை கூடினாலும் நான் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஓய்வு நாளை நான் பரிசுத்தமாய் நான் ஆசரிப்பேன். அதுதான் தேவனுடைய நீதி நியாயங்கள், அவருடைய கட்டளை, அவருடைய கற்பனை. அவருக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், மனிதனுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டாம். மனிதனுக்கு கீழ்ப்படிய வேண்டாம்.
கர்த்தருக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். இந்த வருஷம் முழுவதும் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ஏனென்று சொன்னால் நாம் தேவனுடைய ஜனங்கள், தேவனுக்கு சொந்தக்காரர்கள். தேவன் உங்களையும் என்னையும் அவருக்கு சொந்த ஜனமாக, சொந்தக்காரர்களாக அவர் நம்மை இந்த உலகத்திலே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் எல்லாரும் இந்த வருஷம் முழுவதும் அவருக்கு பிரியமாய் இருக்க, உலகத்துக்கு பிரியமாய். நீ உலகத்துக்கு எவ்வளவுதான் பிரியமா இருந்தாலும், நீ எவ்வளவுதான் செய்தாலும் அதுல உனக்கு நீ எந்த பிரயோஜனத்தையும் பார்க்க முடியாது. கொஞ்ச நேரம் நீ சந்தோஷமா ஆஹா ஓஹோன்னு இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் நிரந்தரமான ஒரு சொந்தம் நமக்கு இருக்கிறது. அந்த நிரந்தரமான சொந்தம் எதுவென்று சொன்னார், ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரம். அவர் நமக்கு நிரந்தரமான சொந்தக்காரர். நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கும் இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களையும் சிக்ஷிக்கிறார். ஆகவே தேவனுடைய ஜனங்கள் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் இந்த வருஷம் முழுவதும் நான் கை கொண்டு என் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் உண்மையாய் செவி சாய்ப்பேன் என்று அவருக்கு வாக்கு கொடுக்க வேண்டும். அப்படி வாக்கு கொடுக்கும் பொழுது 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்ப்பினும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவர் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். அல்லேலூயா. இந்த 2025ஆம் வருடமானது உன்னுடைய வாழ்க்கையில சிறந்திருக்கக்கூடிய ஒரு வருடமாக, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் எல்லாரும் உரிமை பாராட்டுகின்றவர்களாய், தேவன் எப்பொழுதும் நம்ம மேல எப்பொழுதும் அவர் வைராக்கியம் உள்ள தேவனாய் நம்ம எப்பொழுதும் சிறந்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வைராக்கியம். அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சிறந்திருக்க வேண்டும். நம்ம தான் என்ன செய்யறோம், அந்த சிறந்திருக்கக்கூடிய அந்த தன்மைகளையும் சிறந்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தையும் சரீரத்துக்கு வேண்டிய தேவன் கொடுக்கிற அந்த சுகத்தையும் அந்த பலனையும் மறுதளிச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம், உலகத்தை நம்ம அதிகமா நேசிக்க ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு செல்போன்ல நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஃபேஸ்புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கிறது, யூடியூப் என்று சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கிறது. எல்லாம் இதுக்கு தான் சொந்தக்காரர்களாக இருக்கிறார். ஃபேஸ்புக்கில் தங்களை பிரபலியப்படுத்துவது, வாட்ஸ்அப் மூலமாய் தங்களை பிரபலியப்படுத்துவது, தங்களை குறித்து ஒரு பெரிய அளவில் எல்லாரும் பார்க்க வேண்டும், செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தேவனுடைய கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் நீதிகளுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் செவி சாய்க்காமல் அதுக்கு கீழ்ப்படியாமல் ஊதாரித்தனமாக வாழ்ந்தவர்கள் பேஸ்புக், வாட்ஸ்அப், அது இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில எனக்கு இவ்வளவு பெரிய தொந்தரவு வந்துருச்சு, இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருச்சு, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு நிலைமைக்குள்ள போய்விடுகிறார்கள். பிரியமானவர்களே, எந்த பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல பேர் பிரஸ்தாபத்தைப்படுத்தினாலும் அது நிரந்தரமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நிரந்தரமே கிடையாது. அது எல்லாம் மாயை, அதெல்லாம் மாயை. ஆகவே நம்ம என்ன செய்யறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சபைக்கு வராமல் நாம் வீட்டில் நாம் இருந்து கொள்கிறோம். அது முறையல்ல. அதை தேவன் அதை விரும்ப மாட்டார். ஏன் சொன்னால், ஏன் சபைக்கு வரல அப்படின்னா
சொந்தக்காரங்க வந்துட்டாங்கய்யா, அவங்கள பார்க்க வேண்டாம். ஒரு சர்ச்சை புறப்பட்டுட்டே இருந்தேன், சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அதனால நான் அவங்களை கவனிக்க வேண்டியதாக போச்சு. சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா ஒன்று நீங்கள் எங்கே இருங்க, நாங்கள் சபைக்கு போய் ஆராதனை செஞ்சுட்டு நாங்கள் வர்றோம் அப்படின்னு அவங்க உற்சாகப்படுத்திட்டு வந்துடும். இல்லைன்னா அவங்களே உற்சாகப்படுத்தி அவங்க எல்லாரும் சபைக்கு போயிட்டு ஆண்டவர் ஆராதனை செய்துட்டு ஆண்டவரை தொழுது கொண்ட பிற்பாடு நம்ம வருவோம்னு சொல்லி சொந்தக்காரங்களே சபைக்கு என்ன செஞ்சது, நீ கூட்டிக் கொண்டு வரும் பொழுது தேவன் உன் மேல மிகவும் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. என்று சொன்னால் சபை கூடி வருதலை நாம் ஒருபோதும் விட்டுவிடவே கூடாது. சபை கூடி வருது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொன்னார். சபை கூடி வந்து இருக்கும் பொழுது, எல்லாரும் கர்த்தரை தொழுது கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று சொன்னால், நீ தேவனுடைய கற்பனைகளை உதாசீனப்படுத்திக் கொண்டு தேவனுடைய கட்டளைகளை நீ மீறி நடந்து கொண்டு சபைக்கு வராமல் இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தருடைய இரண்டாம் வருகையை கைவிடப்படுமா? ஏன் கைவிடும்? ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் சபைக்கு தான் போனேன், சொந்தக்காரங்க வந்ததுனால நீங்க போக முடியல சொல்லிருக்காங்க, என்ன இருக்காது அங்க டைம் நேரம் இருக்காது. இதை சொல்ல முடியாது, சொன்னாலும் ஆண்டு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னு சொன்னால் அது தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய கற்பனை, தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் மீறி நம்ம நடப்பதற்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. நமக்கு எந்த விதத்திலுமே அதிகாரம் கிடையாது. நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்கணும், தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கணும். அப்போ தேவன் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். சிறந்திருக்கும்படி செய்வார். சிலர் அப்படிதான் மேட்டூர் தண்ணி வந்துருச்சுங்க அப்படிம்பாங்க. வந்தா வந்துட்டு போகுது, தண்ணி இல்லைன்னா நீ செத்து போயிடுமா? தண்ணி ஆண்டவர் கொடுப்பார் நமக்கு. அல்லேலூயா. சத்தமானில சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ரயில்வே ட்ராக்கு அந்த பக்கம்னா மேட்டூர் தண்ணியெல்லாம் வராது அப்படின்னு எல்லாம் கொடுக்க முடியாது, அங்கே லைன் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த காலத்தில் அப்போ சொன்னான். முழங்கால் போட்டு ஜோமம், முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்டு என்ன நடந்தாங்க, என்ன அற்புதம் நடந்தது தெரியுமா? இந்த மீட்டர் கேஜ், இந்த ரயில்வே ட்ராக்கை, ரயில்வே தண்டவாளத்தை மீட்டர் கேஜை பிராட்வேவை போடுறதுக்கு எல்லா அந்த இரும்பு பாதைகளை படக்குன்னு குடி வெளியே இருக்கான். அல்லேலூயா. கேட்கறீங்க? அல்லேலூயா. இது இங்க இருந்த வரைக்கும் தூக்கி எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டான். இப்ப என்ன செய்யலாம்? ஏப்பா, கோலப்பாடிக்கு போற லைனை இந்த பக்கம் ஆவியூர் பக்கம் மேட்டூர் தண்ணியை திருப்பி விடு. கேட்கறீங்க? ஜபத்துக்கு சட்ட பதிலை தந்து இந்த பக்கம் முழுவதும் ஆமா நல்ல தண்ணீர் கொடுக்கும். தண்ணீர் அளவில்லாத தண்ணி வந்துட்டே இருக்கு. அல்லேலூயா. சத்தமல்லையில சொல்லுங்க. ஆகவே ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார், நம்ம அவர்களுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோம். ஆகவே அவர் உன்னை சிறந்திருக்கும்படி செய்கிறார். இந்த வருஷம் முழுவதும் தேவன் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். ஆமென். சொல்லுங்க, சிறந்திருக்கும்படி செய்வார். சிறந்திருக்கும்படி செய்வார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம். இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும் இந்த வார்த்தை. இந்த பூமியில, இந்த உலகத்துல 850 கோடி மக்கள்
850 கோடி ஆத்துமாக்கள் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 850 கோடி இந்த பூமியில் இருக்கிறார். ஆனால் இவ்வளவு ஜனங்கள் மத்தியில தேவன் உங்களையும் என்னையும் அவருக்கு சொந்த ஜனமாக, சொந்த பிள்ளைகளாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். கேட்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப ஏசப்பா பிள்ளைகள் எல்லாமே என்னதுங்க? உலகத்தரம் வாய்ந்தவர்கள். உலகத்தரம் வாய்ந்தது யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பர் 1 உலகத்தரம் வாய்ந்தவர்கள். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. பணக்காரர் இருக்கிறான், பெரிய பதவியில் இருக்கிறவங்க இருக்கிறான், பெரிய உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள், ராஜாக்கள் இருக்கிறார்கள், மந்திரிகள் இருக்கிறார்கள், எம்பிக்கள் இருக்கிறார்கள், எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் விட்டுட்டு தேவன் இந்த சுப்புலட்சுமியை தெரிஞ்சுக்கிட்டார் பாத்தியா? அப்போ என்னதுங்க? நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, உலகத்தரம் வாய்ந்தவர்கள். நம்ம எல்லாரும் உலகத்தரம் வாய்ந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறந்திருக்கும்படி செய்கிறார். அவருடைய பிள்ளைகள் ஆகிய உங்களையும் என்னையும் அவர் சிறந்திருக்கும்படி செய்கிறார். இந்த தினத்தில் ஒரு தம்பி ஒரு காப் சிறப்பு கொடுத்தார். அவர் சொன்னார், ஐயா இந்த சிறப்பு உலகத்தரம் வாய்ந்தது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொன்னார். சிறப்பு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அது மனிதனால் செய்யப்பட்டது, அது உலகத்தரம் வாய்ந்தது. ஆனால் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தது, இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் உங்களையும் என்னையும் அவருக்கு சொந்த ஜனமாக நம்மை தெரிந்தெடுத்தார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் நாம் கைக்கொண்டு அவருக்கு நான் கீழ்ப்படிவேன். இந்த வருஷம் முழுவதும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் வாக்குத்தத்தம். ஆமென். ஆண்டவர் இந்த வருஷத்துல எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுப்பாரு? ஆண்டவர் எனக்கு என்ன வாக்கு? ஒரு அம்மா புத்தாண்டுல ஆண்டவருடைய ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கூட கொடுக்கலையா? அப்ப அவங்க பாஸ்டர் அந்த அம்மாவை பார்த்து கேட்டாரு, என்னங்கம்மா ஜெபம் பண்ணீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம்லாம் கொடுத்தாரா அப்படின்னு பாஸ்டர் அந்த அம்மாவை பார்த்து கேட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களா, ஐயா ஒரு வாக்குத்தத்தம் கூட ஆண்டவர் எனக்கு கொடுக்கவே இல்லை, இந்த வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் கூட எனக்கு அவர் கொடுக்கவே இல்லை அப்படின்னு அவங்க வேதனையோடு சொன்னாங்க. அப்புறம் பாஸ்டர் கேட்டாரா, அம்மா இன்னைக்கு 1ஆம் தேதி புது வருஷம், இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு ஆகாரம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்கய்யா, இன்னைக்கு மதியம் நல்ல உணவு, நல்ல பிரியாணி, சாப்பாடு எல்லாம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக நான் உணவை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ பாஸ்டர் அந்த அம்மாவை பார்த்து கேட்டாங்கன்னா, அம்மா உணவெல்லாம் நீங்க தயார் பண்ணீங்க, புது வருஷத்துக்கு புத்தாண்டுக்கு உணவெல்லாம் தயார் பண்றீங்க, உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க வாக்கு கொடுத்தீங்களா? உங்க பிள்ளைகள்கிட்ட நான் உங்களுக்கு இன்னைக்கு இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன் அப்படின்னு உங்க பிள்ளைகளுக்கு உணவை குறிச்சு, சாப்பாட்டை குறிச்சு ஏதாவது உங்க பிள்ளைகள்கிட்ட வாக்கு கொடுத்தீங்களா, வாக்கு தத்தம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பாஸ்டர் கேட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களா, நான் எதுக்கு என் பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கணும்? அவங்க எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள், நான் சமைக்கின்ற எல்லா உணவும் அவர்களுக்கு உரியது. கைதட்டுங்க.
நான் என்னென்ன பிரியாணி சமைக்கிறேனோ, என்னென்ன சாப்பாடு ஏற்பாடு செய்கிறேன், சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும், அதெல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு உரியது. நான் இதுக்கு வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களா. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாரா, அதை போலதாம்மா, நீ ஆண்டோடைய பிள்ளை, நீ ஏசப்பா பிள்ளை. ஏசப்பா இந்த பைபிள்ல எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் உனக்கு சொந்தம். கை தட்டுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவரே வாக்கு கொடுங்க, ஆண்டவரே ஒரு வாக்கு கொடுங்க, வாக்கு தத்தம், வாக்கு கொடுங்க, வாக்கு கொடுங்க அப்படின்னு நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க? உனக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீ சொந்தமா இருக்கிறாய். அந்த வாக்கு தத்தத்தின்படி உன்னை நடத்தும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் எழுதி வைத்தது எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு தான். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மை சிறந்திருக்கும்படி செய்ய போகிறார். ஆமென். என்ன செய்ய போறாரு? சிறந்திருக்கும்படி. அல்லேலூயா. எல்லா விதத்திலையும், வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, உன்னுடைய உத்தியோகம், உன்னுடைய வியாபாரம், உன்னுடைய பிரயாணம், எல்லாவற்றையும் அவர் சிறந்திருக்கும்படி செய்வார். எல்லாவற்றையும் சிறந்திருக்கும்படி செய்யக்கூடிய தேவன். அப்போ நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நான் நடப்பேன் அப்படின்னு என்ன செய்யணும்? நீ ஏசப்பாவுக்கு வாக்கு கொடுங்க. அல்லேலூயா. சாக்கு போக்கு என்ன? சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. உபாகமம் 14:2 வாசம். உபாகமம் 14:2 சீக்கிரம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்குள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே ஆண்டவர் தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களையும் என்னையும் அவருக்கு சொந்தமான ஜனமாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ அவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்குரியது. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நிறைவேற்றுவார், நிறைவேறச் செய்வார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது, யாருடைய வழியில நடக்கணும் சொல்லுங்க? இந்த வருஷம் முழுவதும் யாருடைய வழியில நடக்கணும்? அல்லேலூயா. அதுதான் ஆயுசு நாட்கள் பெருகப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியில நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். அவருடைய வழியில் நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வழியில நடக்காம வேற எங்கெங்கயோ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? சொல்லுங்க. நடக்கிறோம். அவருடைய கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வழியில நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய வழியில் நான் நடப்பேன். கர்த்தருடைய வழியில் நடப்பேன். சொல்லுங்க. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய வழியில் நடப்பேன். அப்போ அப்படி நடக்கும்போது அங்க என்ன செய்யறாரு ஆண்டவர்? உன்னை சிறந்திருக்கும்படி செய்கிறார். என்ன செய்யறாரு? அல்லேலூயா.
உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உன்னை நிலைப்படுத்துவார். சொல்லுங்க, சொல்லுங்க, என்னை நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. நிலைப்படுத்துவார், ஸ்ட்ராங்கா அவனை நடத்துவார். உன்னை யாரும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. என்னை அவர் நிலைப்படுத்துவார். சொல்லுங்க, அதுதான் சிறந்திருக்கும்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியம். என்னை அவர் நிலைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே முதல் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 28:1 வாசிங்க. நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய. இன்று நான் உனக்கு விதிக்கிற, ஆண்டவர் சில விதிமுறைகளை நமக்கு வச்சிருக்கிறார். என்னது விதிமுறைகளை வச்சிருக்கிறார்? கட்டளை தான். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய. பாருங்க, கவனம். கர்த்தருடைய கட்டளைகளின் படி செய்ய ரொம்ப கவனமா இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? எதுக்கு கவனமா இருக்கிறோம்? அவருடைய கற்பனைகள். இப்போ உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு கற்பனை உங்களுக்கு எல்லாம் இருக்கும். இருக்கா இல்லையா? பாருங்க, ஆமா. உங்க பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனம் உங்களுக்கு இருக்கும். கவலை இல்லை, தரிசனம் இருக்கும். உங்க பிள்ளைகள் மேல உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கும். கவனம் கவனம் எங்க செலுத்தும்? பிள்ளைகள் செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளைகள் என்ன செய்யணும்? எதுலையும் என்ன செஞ்சிடக்கூடாது? கஷ்டப்பட்டுக்கூடாது, பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறக்கூடாது என்பதற்காக. அதே போலதான் ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்வதில், அவைகளின்படி நடக்கக்கூடிய அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரவாயில்ல, அவர் பாஸ்டர் சொல்லிட்டு அவர் பொழப்பு அதுதான், அவனுக்கு வேற பொழப்பு முடியாது. அவரு ஞாயிற்றுக்கிழமை வரதான் சொல்லுவாரு, அவர் வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்கு வரதான் சொல்லுவாரு. அப்படின்னு கவனக்குறைவு இருக்கும்போது உலக காரியங்களிலே அதிக கவனம் செலுத்தும் போது, உலக காரியங்களை அதிகமா நேசிக்கும் பொழுது, ஆண்டவர் கேட்கிறேன், சீமோனே பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாய்? அவனை கேட்டுட்டே இருக்கிறான். ஆமா ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். இல்ல, நீ இன்னைக்கு சேவல் போகிறதுக்கு முன்னால 3 முறை நீ மறுதளிப்பார். அல்லேலூயா. அதே பிரகாரம் பேதுரு என்ன சொன்னான்? சொல்லுங்க. ஆனா அவன் சொன்னது என்ன? நான் உண்மை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் சொன்னான். இன்னைக்கு அநேகர் பாருங்க, அப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மறுதளிச்சிருவாங்க, ஆண்டோடைய வார்த்தைகளை மறுதளிச்சிருவாங்க, ஆண்டோர் கொடுத்த ஆசீர்வாதங்களை மறுதளிச்சிருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனமா நீ என்ன செய்யணும்? கவனம் செலுத்து. எதுல கவனம் செலுத்து? கர்த்தருடைய காரியத்துல கவனம் செலுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனம். அடுத்து வாசிங்க. அவர் சத்தத்துக்கு எப்படி செவி கொடுக்கணுமா? உண்மையாய் செவி கொடுக்கணும். எப்படி செவி கொடுக்கணும்? அல்லேலூயா. உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனிதன், சொல்லுங்க, உண்மையுள்ள மனிதன்
பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவார். ஆகவே அவர் சத்தத்துக்கு உண்மையாய் நீங்கள் செவிசாய்க்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜாதிகளிலும் இந்த வருஷம் உன்னை மேன்மையாக வைப்பார். கைதட்டி ஆமென். அல்லேலூயா. உன்னை மேன்மையாக வைப்பார். எப்படி வைப்பாரு? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவார். அவர் உன்னை மேன்மையாக வைப்பார். மென்மேலும் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டோடைய கற்பனைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் நம்ம கவனமா கைக்கொண்டு அவைகளின்படி நடக்கவும், ஆண்டவரையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் நீதிகளையும் நான் என்ன செய்வேன், கை கொண்டு நடப்பேன் என்று நான் உமக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு கொடுத்த எல்லாம் அவருடைய வாக்கு தத்தத்தை எல்லாம் நிறைவேற்றுவோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குமே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். கைதட்டி ஒரு பலன் தருகிறீர்,
கை கொள்ளும் போது நாம் ரொம்ப அதில் கவனம் செலுத்தி தேவனை பிரியப்படுத்தும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பதில், உங்களை நடத்துவதில், உங்களை சிறந்திருக்கும்படி செய்வதில் ஒரு வைராக்கியம் உள்ள தேவனாய் ஒரு வாழ்க்கையிலே அவர் செயல்படுவார். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? எதுல வைராக்கியமா இருக்கணும்? பக்தி பக்தியில சொல்லுங்க. உலகத்தை பாருங்களேன், அந்த கடலுக்கும் அந்த மண்ணுக்கும் அந்த மரக்கட்டைக்கும் எவ்வளவு வைராக்கியமா இருக்கான் பாத்தியா? கோமனை கட்டிக்கிடுவான், சட்டை போட மாட்டான், பூமூல் கட்டிக்கிடுவான், காலையில 4 மணிக்குள்ள இந்த பச்சை தண்ணி அள்ளி என்ன செய்வான்? ஊத்திக்கிட்டு அந்த மரத்தை சுத்தி வருவான். அவன் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு அவன் எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பக்தி வைராக்கியம் இருக்குதா? ஏசப்பா தான் மன்னிச்சுடுவாங்க. ஏசப்பா என்ன செய்வாரு? அவர் அதெல்லாம் பார்த்துக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். பிரியமானவர்களே, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். அவர் அன்புள்ளவர், அவர் தயவுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர். ஆனால் எரிச்சல் உள்ள தேவன், எரிச்சல் உள்ள அவர் எரிச்சப்படுற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, நடக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் நம்மை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படும், மகிழ்ச்சியா இருக்க. நம்மளை பார்க்கும் பொழுது, நம்மளை பார்க்கும் போதெல்லாம் எப்படி இருக்கணும்? ஏசப்பா உங்களை பார்க்கும் போதெல்லாம் நீங்க எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்க, சந்தோஷமா. அவருடைய இருதயத்தை பூரிப்பாக்கலாம். ஏசப்பாவுடைய இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? பூரிப்பாக்கலாம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையை அவர் பூரிப்பாக்குவார், நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பக்தி வைராக்கியம், அதாவது நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய, நம்ம செய்யக்கூடிய நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கணும்? நல்ல கிரியைகளா இருக்கணும். எல்லாருக்கும் நம்ம என்ன செய்ய? நன்மைகளை செய்யணும். எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும். அப்படி நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நமக்காக அவர் தமது ஜீவனை என்ன செய்த? சிலுவையில ஒப்புக் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, இப்போ நம்ம எல்லாரும் ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களையும் அறிவிக்கிறதற்கு நம்ம எல்லாரும் ஏசப்பா செய்த எல்லா புண்ணியங்களையும் எல்லா நன்மைகளையும் அறிவிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகள். ஆமென், அல்லேலூயா. ராஜரீக ஆசாரிய கூட்டம். நம்ம சந்ததி வேற, நம்ம சந்ததி என்ன வேற? ஏசப்பாவை பற்றி பேசுறது தான் நம்ம வேலையே, அதுதான் நம்ம சந்ததி. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு அப்பாவை குறித்து நம்ம பேசுவதுதான்
நம்ம சந்ததியின் வேலையை வாழையடி வாழையா நம்ம அதைத்தான் செய்யணும். சொல்லுங்க சொல்லுங்க, வாழையடி வாழையா எதை செய்யணும்? ஏசப்பாவை குறித்து அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென் ஆமென் அல்லேலூயா. அதற்காக தேவன் உங்களை வெளியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ராஜாக்களாக தெரிந்து கொண்டார். இதை தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுதான் நம்ம உலகத்தனம் வாய்ந்து வைக்கும். என்னதுங்க? நம்மள யாருங்க? உலகத்தரம் ராஜா யாருங்க? உலகத்தரம் வாய்ந்தவர். அப்படித்தானே? அதே போலதான் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், இயேசு ராஜாவின் பிள்ளைகள். இயேசு ராஜாவின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கின்ற சந்ததிகளாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடினாலே நீங்களும் நானும் உலகத்தரம் வாய்ந்த ராஜாக்களாக இருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. யாத்திரையாகமம் 19 வாசனம். 6 வசனம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று. ஆசாரிய ராஜ்யம். நம்ம எல்லாரும் என்ன ராஜ்யம்? அப்ப இந்த வருஷத்துல நம்ம எல்லாரையும் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசாரிய ராஜ்யமாக மாற்ற போகிறார். ஆமென். ராஜாக்களாக மாற்ற போகிறார். நம்ம குடும்பத்திலிருந்து, உங்க குடும்பத்திலிருந்து ஏதாவது ராஜாக்களை கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. இந்த வசனம் எல்லாம் என்ன செய்ய போகுது? சொல்லுங்க, நிறைவேற போகுது. அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று. பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆமென் அல்லேலூயா. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, அவர் நமக்கு எப்படி இருக்காருங்க? நம்ம அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். என் நாமத்தினால எங்கே 2 அல்லது 3 பேர்கள் கூடி இருக்கிறீர்களோ அங்க வருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நமக்கு நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம், ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம், அவருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சமீபமாய் இருக்கிற தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி இந்த உலகத்துல பெரிய ஜாதி யாருங்க? ஏசப்பா பிள்ளைகள் மட்டும். ஆமென் அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு சொன்னேன். அவர் நம்மை சிறந்திருக்கும்படி செய்கிறவர். அல்லேலூயா. இந்த உலகத்துல பெரிய ஜாதி யாருங்க? ஏசப்பா பிள்ளைகள் யாரு? நீங்களும் நம்ம தான் பெரிய ஜாதின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நம்ம தான் உலகத்துல, சொல்லுங்க, பெரிய ஜாதி நம்ம தான். அல்லேலூயா. ஏசப்பா பிள்ளைகள் தான் பெரிய ஜாதி. அல்லேலூயா. பார்வர்டு நம்ம தான், பார்வர்டு எஃப்சி நம்ம தான். கேட்டுக்கோமே. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், ராஜாக்கள், ஆசாரியர்கள் யாருங்க? நம்ம தான். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. பெரிய ஜாதி. ஆண்டவர் இந்த உலகத்துல பெரிய ஜாதி இருக்கு. சொல்லுங்க, பெரிய ஜாதி என்ன சொல்லிருக்கு பைபிள்ல? ஏசப்பாவுடைய பிள்ளைகள் மட்டும்தான் பெரிய ஜாதி. அல்லேலூயா. நல்லா கை தட்டுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கடைசியாக 8ஆம் வசனம் வாசிங்க. நீங்களும் நானும் நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க, நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு நீதியுள்ள நியாயத்தையும் கட்டளையும் உங்களுக்கு அவர் தருவார்.
அல்லேலூயா. அதை நாம பெற்றிருக்கிறோம். நீதியுள்ள நியாயங்களையும் கட்டளைகளையும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அப்போ நீதியுள்ள நியாயங்களையும் கட்டளைகளையும் பெற்றிருக்கக்கூடிய ஜாதி தான் உலகத்துல பெரிய ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஏசாயா 42:12. ஏசாயா 42:12. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி தீவுகளில் அறிவிப்பார்களாக. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம எப்பொழுதும் என்ன செய்யலாம்? மகிமையை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அவர் துதியை தீவுகளில் அறிவிக்க வேண்டும். துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும். அவருக்கு மகிமையை எப்பொழுதும் என்ன செய்யணும்? ஏசப்பாவுக்கு மகிமையை செலுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுதும் ஏசப்பாவை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் இந்த வருஷம் முழுவதும் உங்களையும் என்னையும் அவர் சிறந்திருக்கும்படி செய்ய போகிறார். ஆமென். அவரை மகிமைப்படுத்த உங்க வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும். ஆமென். சிறந்திருக்கும். ஆமென் அல்லேலூயா. சொல்லுங்க, ஏசப்பாவை மகிமைப்படுத்த அவரை உயர்த்த நான் இந்த வருஷம் முழுவதும் சிறந்திருக்கும்படி செய்வார். என்னுடைய ஆயுசு நாள் முழுவதும் சிறந்திருக்கும்படி செய்வார். ஆமென் ஆமென்.